Welcome by all students, viewers and respectable people to my channels. Right, students and viewers, we are in biogeology third lesson. So the third lesson name is reproduction organism. So in Tamil, உயிரிகளின் இனப்பெருக்கம். So in this section, today I would like to teach about asexual reproduction types, particularly types of fission. Okay, come to the introductory part. Asexual reproduction. Come to the introductory part. Asexual reproduction. So in Tamil, பாலியல் இனப்பெருக்கம். So the answer found in the heading. Sexual means union of male gamete, female gamete. That means union of sperm and egg is called sexual reproduction. Here, asexual. A means the term A indicate absence. Okay, absence of fusion of male and female gamete. Okay, so absence means there is no formation of sperm and egg. ஓகே, இங்கே வந்து ஸ்பெர்ம் செல் எக் செல் வந்து ஃபார்ம் ஆகிறதே கிடையாது. சரிங்களா? அப்போ அந்த ரெண்டு இணையிறதும் கிடையாது. ஃபார்ம் ஆனால் தான் இணையும், இங்கே ஃபார்ம் ஆகிறதே இல்லை. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் கால்ட் ஏசெக்சுவல். ஓகே, செக்ஸுவல் மீன்ஸ் யூனியன், ஏசெக்சுவல் மீன்ஸ் ஆப்சன்ஸ், நோ ஃபார்மேஷன், நோ யூனியன். ஓகே, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். கம்ப்ளீட் ரைட் பார்ட். பாலியல் இனப்பெருக்கம் என்பது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் வைட் ஸ்ப்ரெட் அமாங் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ். ஓகே, இது எல்லா உயிரினத்துலேயுமே வந்து நிறைய உயிரினங்களை பரவி காணப்படும். வைட் ஸ்ப்ரெட்னா அதிக அளவில் நிறையா உயிரினங்களை பரவி காணப்படுகிறது. இட் இஸ் காமன். இது வந்து பொது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் புரோட்டிஸ்டா, பாக்டீரியா, ஆர்கியா. ஓகே, புரோட்டிஸ்டா, பாக்டீரியா, ஆர்கியா அண்டு some of the multicellular organisms. Okay, so protista, archaea, bacteria and some multicellular organism doing this kind of asexual reproduction. Okay, with this relatively simple organization. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த asexual reproduction வந்து ஹிட் ஆகணும், சக்ஸஸ் ஆகணும்னா அந்த ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் ஆர்கனைசேஷன், ரொம்ப எளிமையான வடிவத்தில் இருக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தது ஸோ ஹியர் த ஆஃப் ஸ்ப்ரிங் ஷோ அந்த ஸோ த்ரோ the organisms arrive through asexual reproduction means the offspring, அதாவது இளம் உயிரிகள் அதுலேருந்து உருவாக்கக்கூடிய அந்த asexual reproduction மூலிமா பிறக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய இளம் உயிரிகள் offspring சந்ததிகள் offspring show uniparental inheritance. என்னத்தை வெளிப்படுத்துதுங்க? uniparental inheritance. சரிங்களா? அதை தமிழ் என்ன சொல்லணும்னா மரபு வேறுபாடுகின்றி ஒற்றை பெற்றோர் மரபு பண்புகளை. யூனிபேரண்டல் ஒற்றை பெற்றோர், யூனிபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ் ஒற்றை பெற்றோரின். சரிங்களா? ஏன்னா இதில் வந்து மேல் ஃபீமேல் கேமெட் இணையறதில்லை, ஆண் பெண் இணைவே கிடையாது. மேல் ஆர்கானிசம் செப்பரேட்டாக இல்லை ஃபீமேல் ஆர்கானிசம் செப்பரேட்டாக தனித்தனியாக இதுக்கெல்லாம் கிடையாது. உயிரினத்தில் ஒரே உயிரினம். சரிங்களா? சிங்கிள் ஆர்கானிசம் அது ரெண்டாக உடையும் இல்லை துண்டு துண்டாக உடையும். ஸோ அந்த ஈச் ஃப்ராக்மெண்ட் அந்த உடைந்த ஒவ்வொரு துண்டும் டெவலப்மெண்ட்டு நியூ ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ அதனால் இதில் வரக்கூடிய அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் எல்லாமே யூனிபேரண்டல். அந்த எந்த பெற்றோர் உடல் வந்து எந்த பேரண்ட்டினுடைய உடல் டிவைட் ஆச்சோ இல்லை அதை உருவாச்சோ அந்த பேரண்ட்டினுடைய அப்படியே அதனுடைய ஜெராக்ஸ் தான் இந்த ஆஃப்ஸ்ப்ரிங் சொல்லுவாங்க பாரு. இந்த ஆஃப்ஸ்ப்ரிங் ஷோ யூனிபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஒற்றை பெற்றோரின் மரபு பண்புகள். இன்ஹெரிட்டன்ஸ்னால் அந்த அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கடத்தக்கூடிய பண்புகள். ஸோ யூனிபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ். சரிங்களா? வித்தவுட் எனி ஜெனட்டிக் வேரியேஷன். சரிங்களா? அப்போ அதில் என்ன இல்லை, வித்தவுட் எந்தவித மரபியல் மாறுபாடுகள், ஜெனட்டிக் ஜீன்கள் ஆல்ட்ரேஷனோ இல்லை வேரியேஷனோ அங்கே இல்லைங்கிறாங்க. பேரண்ட்டோடைய பாடி ரெண்டாக டிவைட் ஆகுது, அந்த ரெண்டு டிவைட் ஆன பார்ட்ஸும் ஒரு நியூ ஆஃப்ஸ்ப்ரிங்காக மாறுது. இங்கே எங்கேயே ஜெனட்டிக் வேரியேஷன் நடக்கும். ஜெனட்டிக் வேரியேஷன் நடக்கணும்னா சரிங்களா, ஸோ மேல் ஆர்கானிசம் ஃபீமேல் ஆர்கானிசம் ரெண்டு வந்து யூனியன் ஆகணும். சரிங்களா? காப்லேட் இணையணும். இணைஞ்சு அதிலிருந்து நம்மளுக்கு ஒரு நியூ எம்ப்ரியோ ஃபார்ம் ஆச்சுன்னா அதில் ஜீன்கள் ஆல்ட்ரேஷன் ஆகும். இங்கே தேர் இஸ் நோ வேரியேஷன். ஏன்னா ஒரே பெற்றோருக்காக அந்த ஒரே பெற்றோர் ரெண்டாக உடையுது. ஸோ அதுலேருந்து வரதுனால தேர் இஸ் நோ வேரியேஷன். ஓகே, வித்தவுட் எனி ஜெனட்டிக் வேரியேஷன், மரபியல் மாறுபாடுகள் கிடையாது. ஸோ தி டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் கேன் சீன் இன் அனிமல்ஸ். ஓகே, ஸோ நிறையா வகையான ஏசெக்சுவல் பாலியல் இனப்பெருக்கம் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிஷன். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னங்க? ஃபிஷன்னா பிளவுறுதல் இருக்குதுங்களா? இங்கே ஃபிஷன்னா பிளவுறுதல். பட்டிங் முகிழ்த்தல்னு சொல்லுவோம், பட்டிங். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன்னா துண்டாகுதல். ரீஜெனரேஷன் இழப்பு மீட்டல், நம்ம உடம்புல இழந்த உறுப்புகளை முழுமையாக ஈட்டுக்கொள்ளுதல்.
சரிங்களா. பள்ளி தெரியும். லிசார்டு வந்து தன்னுடைய உடம்பு அந்த டெயில் வந்து புரோக்கன் ஆச்சுன்னா மறுபடியும் நியூ டெயிலை ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ திஸ் இஸ் ரீஜெனரேஷன். ஓகே. ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் asexual reproduction? First one is fission, okay, budding, fragmentation, regeneration. These four heading actually expect 3 mark or 2 mark. Okay, note it. Next, first among the 4 heading, fission, budding, fragmentation, regeneration. Among these 4 heading, today's section we are briefly discuss about fission. ஓகே, இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ப்ரீஃப் தலைப்பு வந்து ஃபிஷன், பிளவுறுதல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. இங்கே பாருங்கள் பிளவுறுதலை பற்றி. ஸோ ஃபிஷன், ஓகே, fission. So fission is the division of the parent body into 2 or more identical daughter individual. Fission அப்படிங்கிற அந்த பிளவுறுதல் முறையில் ஒரே பேரண்ட் இதில் இன்வால்வ் ஆகுது. இந்த ரீப்ரொடக்ஷன் சிங்கிள் பேரண்ட், ஒரே ஒரு உயிரி மட்டும்தான் பங்கேற்கும். 2 உயிரி இந்த இடத்துல வராது. சரிங்களா. ஸோ ஃபிஷன் இஸ் தி டிவிஷன் ஆஃப் த பேரண்ட் பாடி. சரிங்களா. அந்த ஒரே உடல் அந்த பேரண்ட் பெற்றோரின் உடலானது டிவைடட் இன்ட்டு, எப்படி டிவைட் ஆகுதுன்னா இன்ட்டு 2 2ஆகவோ மோர் ஐடென்டிக்கல்னா ஒரே மாறக்கூடிய பெற்றோரின் உடலை ஒத்து இருக்கக்கூடிய, ஓகே, ஏசச் லைக் எ பேரண்ட். ஓகே, தேர் இஸ் நோ வேரியேஷன் இன்சைட் த ஆஃப்ஸ்ப்ரிங் பாடி. ஓகே. ஸோ ஃபிஷன் இஸ் தி டிவிஷனை உடைதல் அல்லது பிரிதல். டிவிஷன் ஆஃப் த பேரண்ட் பாடி, அந்த ஒரு பெற்றோரின் உடலானது டிவைடட் இன்ட்டு 2 2ஆகவோ அல்லது 2க்கு மேற்பட்ட மோர் ஐடென்டிக்கல் டாட்டர் இண்டிவிஜுவல். சரிங்களா. ஸோ அது போல் ஒத்திருக்கக்கூடிய இண்டிவிஜுவலை உருவாக்குகிறது. ஸோ ஹியர் நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன். ஓகே. ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன்ஸ் ஆர் சீன் இன் அனிமல். சரிங்களா. 5 வகையான ஃபிஷன் வந்து அனிமல்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பைனரி ஃபிஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட்? பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷன்னா இரு சம பிளவு. நெக்ஸ்ட் மல்டிபிள் ஃபிஷன், பல பிளவு. நெக்ஸ்ட் பிளாஸ்மோடோமி, அனதர் ஒன் டைப். ஸ்ட்ரோபேலா ஆக்கம்னு சொல்லுவோம். ஸோ ஸ்போருலேஷன். ஓகே, திஸ் 5 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன் ஹிட் இன் அனிமல். ஓகே. ஸோ இந்த 5 வகையான, ஸோ திஸ் 5 டைப் ஆஃப் asexual reproduction, that means இந்த ஃபிஷனில் இருக்குது. இது ஒரு 3 மார்க் கொஷின். வாட் ஆர் த 5 டைப்ஸ் ஆர் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் asexual, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன்னு கேட்பாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட்? பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், plasmotomy, strobelation, sporulation. Okay. So today's section we are briefly discuss about today binary fission. Okay. Binary fission. Okay. Today's section is binary fission. So binary fission in Tamil இரு சம பிளவுன்னு தமிழில் சொல்லுவோம். சரிங்களா. இதில் வந்து ஒரு உயிரி சிங்கிள் பேரண்ட் ஏபிள் டு டிவைடட் இன்ட்டு 2 ஹால்ஸ், ஈக்குவல் ஹால்ஸ், 2 பகுதியாக உடையும். 2 ஹால்ஸுமே சம அளவில் இருக்கும், ஈக்குவல் சைஸில் இருக்குது. தேர் இஸ் நோ வேரியேஷன். எந்த மாற்றம் இருக்குது? 2 ஈக்குவல் சைஸில் இருக்கும். சரிங்களா. 2 உடையலாம், 2க்கு மேற்பட்டு 3ஆக உடையலாம். ஆனால் எப்படி உடைஞ்சாலும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த உடைந்த அதுலேருந்து துண்டான அதுலேருந்து பிரிந்து வந்த அந்த உடல் பகுதியில் அனைத்துமே ஈக்குவலான சைஸில் இருக்கும். அந்த ஒவ்வொரு துண்டுமே, அந்த பிரிந்த ஒவ்வொரு டிவைடான ஒவ்வொரு பார்ட்டுமே ஈச் ஹால்ஃப் டெவலப் இன்ட்டு நியூ ஆர்கானிசம். ஓகே. கம் டு ரைட் பார்ட். ஸோ பைனரி ஃபிஷன் இன் பைனரி ஃபிஷன் இரு சம பிளவுன்னு சொல்லி, பைனர் 2, ஃபிஷன்னா பிளவு. ஸோ இரு சம பிளவு, அங்கே என்ன பாரு, இரு சம பிளவு, பைனரி ஃபிஷன். ஓகே. த பேரண்ட் ஆர்கானிசம் டிவைடட் இன்ட்டு, பேரண்ட் ஆர்கானிசம் டிவைட்னா பிரிதல். பேரண்ட் அந்த ஒரு பெற்றோரின் உடலானது டிவைடட் இன்ட்டு 2 ஹால்ஸ், 2 பகுதிகளாக பிரிகிறது. ஈச் ஹால்ஃப், சரிங்களா, அந்த ஒவ்வொரு பகுதியுமே ஈச் ஹால்ஸ் ஃபார்ம்ஸ் ஏ டாட்டர் இண்டிவிஜுவல். அந்த பிரிந்த 2 ஹால்ஸை பிரிஞ்சது இல்லைங்களா, அந்த 2மே நியூ இண்டிவிஜுவலாக மாறிடும். சரிங்களா. ஒரு ஹால்ஃபு ஒரு நியூ ஆர்கானிசமாக மாறி, இன்னொரு ஹால்ஃப் ஒரு நியூ ஆர்கானிசமாக மாறு. ஓகே. ஸோ in this process before some of the process actually begin. ஸோ இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி, பைனரி ஃபிஷன் தொடங்கிறதுக்கு முன்னாடி சில நிகழ்ச்சி நடக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட், ஸோ பிஃபோர் reaches the binary fission, the organism first prepare their body. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நியூக்ளியஸ் டிவைடு. சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த பைனரி ஃபிஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேரண்ட்டினுடைய சிங்கிள் பேரண்ட்டுடைய பாடியில் சில மாற்றங்கள் நடக்கும், சில சேஞ்சஸ் நடக்கும். அது என்ன பாருங்க, ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் டிவைட்ஸ் ஃபஸ்ட்டு ஏமைட்டாட்டிக்கலி. நியூக்ளியஸ் டிவைட்ஸ் ஏகம்தே. அந்த நியூக்ளியஸுங்கிற சென்டரில் இருக்கக்கூடிய உட்கருப்பாட்டு இல்லையா, அது வந்து டிவைட் ஆகுது. அந்த டிவைட் ஆகிறதுக்கு
ஒரு 2 செல் டிவிஷனை யூஸ் பண்ணும். ஒன்று பார்த்தீங்கன்னா மைட்டாட்டிக்கலி, சரிங்களா, நேரடி செல் பிரிதல்னு சொல்லுவோம். அனதர் ஒன் இஸ் மைட்டாட்டிக்கலி, மறைமுக செல் பிரிதல். ஓகே, ஸோ த நியூக்ளியஸ் டிவைட் ஃபர்ஸ்ட் த்ரூ மைட்டாட்டிக் டிவிஷன் ஆர் மேபி மைட்டாட்டிக் டிவிஷன். இந்த 2 செல் பிரிதலை பயன்படுத்தி அந்த பேரண்ட் பாடி 2ஆக உடையும், இல்லைன்னா அதுக்கு மேற்பட்டு உடையலாம். ஸோ பைனரி ஃபிஷன்கள் மேக்ஸிமம் 2ஆக உடையும். ஓகே, ஸோ அந்த நியூக்ளியஸ் உடையது இல்லைங்களா, ஸோ அந்த ப்ராசஸை கேரியோகைனசிஸ்ன்னு சொல்லுவோம். 3 மார்க் கொஷின். வாட் இஸ் கேரியோகைனசிஸ்? கேரியோகைனசிஸ்னால் நியூக்ளியஸ் வந்து உடைதல். கேரியோனா நியூக்ளியஸ், கைனசிஸ்னால் புதிய நியூக்ளியஸ் உருவாதல்னு அர்த்தம். உட்கருன்னு சொல்லுவீங்க தமிழில். ஓகே, கேரியோனா நியூக்ளியஸ், கைனசிஸ்னால் உருவாதல். கேரியோகைனசிஸ் புதிய உட்கரு உருவாதல், புதிய நியூக்ளியஸ் உருவாதல். ஓகே, ஸோ அப்போது நியூக்ளியஸ் டிவைட் ஆகி, சரிங்களா, நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகி 2 நியூக்ளியஸாக மாறும். அந்த 2 நியூக்ளியஸ் தான் நியூ ஆர்கானிசமாக மாறக்கூடியது. அதனால் நியூக்ளியஸ் டிவைட் ஆகி புதுசாக இருந்து 2 நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிறதுனால நம்ம கேரியோகைனசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் த கேரியோகைனசிஸ் கம்ப்ளீட்டட், சரிங்களா, இப்போ கேரியோகைனசிஸ் நியூக்ளியஸ் டிவைட் ஆச்சு, அந்த ப்ராசஸ் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட் இஸ் தென் ஃபாலோட் பை சைட்டோகைனசிஸ். ஸோ சைட்டோபிளாசம் ஆல்சோ டிவைட், சரிங்களா. ஸோ சைட்டோபிளாசம் ஃபவுண்டு நியரர் டு த நியூக்ளியஸை சுற்றி என்ன இருக்கும்? சைட்டோபிளாசம் இருக்கும். ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் டிவைட் ஆகிடுச்சு, அது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ஈவெண்ட் இஸ் ஆக்சுவலி பிகின். வாட் இஸ் நெக்ஸ்ட் ஈவெண்ட்? சைட்டோபிளாசம் டிவைட். ஓகே, சைட்டோபிளாசம் ஆக்சுவலி டிவைட். ஸோ அப்போ சைட்டோபிளாசம் அந்த பேரண்ட் பாடியில் உடையும் போது அது 2 சைட்டோபிளாசமும் உடையும், 2ஆக மாறும். ஓகே, ஸோ அது வந்து அப்போ புதுசாக சைட்டோபிளாசம் உருவாது இல்லைங்களா, 2 உருவாது இல்லைங்களா. ஸோ த சைட்டோகைனசிஸ், சைட்டோ மீன்ஸ் சைட்டோபிளாசம். ஓகே, ஸோ தென் ஃபாலோட் பை டிவிஷன் ஆஃப் த சைட்டோபிளாசம், சைட்டோகைனசிஸ். ஓகே, ஸோ த ரிசல்டன்ட் ஆஃப் ஸ்ப்ரிங், அந்த புதுசு உருவாச்சு இல்லைங்களா. ஸோ த ரிசல்டன்ட் ஆஃப் ஸ்ப்ரிங், புதுசு உருவான அந்த உயிரினத்தில் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். ஸோ அந்த புதுசாக ஒரு சிங்கிள் பேரண்ட் 2ஆக உடஞ்சது இல்லைங்களா. ஸோ அந்த உடஞ்ச 2மே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல்னால் எத்தனை ஜீன் வந்து பேரண்ட்டில் இருந்துச்சோ அப்படியே அந்த ஜெராக்ஸ் காப்பி அந்த ஐடென்டிக்கல் அந்த புதிதாக பிறந்த ஆஃப் ஸ்ப்ரிங்கில் அப்படியே இருக்கும். ஏன்னா அதை ஏற்கனவே ஆல்ரெடி டோல்டு சம்திங் அபவுட் திஸ் ப்ராசஸ், சரிங்களா. மேல் ஃபீமேல் ஆர்கானிசம் ஃபியூஷன் ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு வேரியேஷன், ஜெனட்டிக் வேரியேஷன் நடக்கும். இங்கே தான் ஒரே உடம்பு 2ஆக உடையுது, நம்ம உடம்பு 2ஆக உடையுது. அவர் பாடி டிவைட் இன்டு 2 ஹால்ஸ், நம்ம பாடி 2ஆக உடையுது. ஸோ த ரிசல்டன்ட் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல், சரிங்களா. ஐடென்டிக்கல்னு ஒத்திருக்கிறது. இப்போ ஜெனட்டிக்கலினா மரபியல், ஜீன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேரண்ட் உடம்புல இந்த மாதிரி இருக்குது. ஸோ த ரிசல்டன்ட் ஆஃப் ஸ்ப்ரிங், கிடைச்ச ஆஃப் ஸ்ப்ரிங் எல்லாமே ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட்டினுடைய மரபணுக்களை, ஜீன்களை ஒத்தே இதனுடைய மரபு பண்களும் இருக்கிறது, அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்கோட மரபு பண் இருக்குது. ஸோ டிபெண்டிங் ஆன் த பிளான் ஆஃப் விஷன், சரிங்களா. அடுத்து டிபெண்டிங் ஆன் த பிளான் ஆஃப் விஷன், சரிங்களா. அந்த இப்போ நாம் வந்து இப்போ ஒரு டெய்லரிங் அந்த இது கடை போனீங்கன்னா, இது போனீங்கன்னா, ஸோ அங்கே போனீங்கன்னா ஃபஸ்ட் நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்க, பாடியினுடைய அந்த ஷர்ட்னுடைய நம்ம சாரீஸினுடைய மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, ஸோ அதை வந்து கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாக் பீஸில் ஒரு லைன் வரைவாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ லைன் வரைவோம், அது வந்து அந்த லைன் வரைஞ்சிட்டா ஸோ அந்த லைனை வச்சு என்ன பண்ணிக்குவாங்க, கரெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் கிடைக்கும். அப்போ அந்த லைன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி லைனு இந்த பேரண்ட் பாடி டிவைட் ஆகும்போது ஒரு லைன் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகுது. அது வந்து ஒரு குரூவ்னு சொல்ல, ஒரு பள்ளம், ஒரு லைன், ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது, ஒரு மட்டம் அப்படின்னு சொல்லலாம், பிளான்னு சொல்லாது, சரிங்களா. ஒரு பள்ளம் உருவாகுது. ஸோ அந்த பள்ளம் தான் அந்த அனிமலை 2 ஈக்குவல் ஹால்ஸாக பிரிக்கக்கூடிய ஒரு மெயின் பார்ட், சரிங்களா. அந்த பள்ளத்தை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா பிளான்னு சொல்லுவோம். ஓகே, திட் இஸ் கால். ஸோ தட் லைன் இஸ் கால் வாட், பிளான், மட்டம்னு சொல்லுவோம். ஸோ அதன் அடிப்படையில் அந்த பிளான் எங்கே ஃபார்ம் ஆகுது, அந்த குரூவ், அந்த லைன் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத வச்சு, சரிங்களா, நம்ம ஃபர்தராக அந்த பைனரி டிவிஷனை பிரிச்சுருக்கிறோம். ஸோ டிபெண்டிங் ஆன் த பிளான் ஆஃப் ஃபிஷன், பைனரி ஃபிஷன் இஸ் தி ஃபாலோயிங் டைப்ஸ். இதை மறுபடியும் பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன், சரிங்களா. சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன், சிம்பிள்னா எளிய, இர்ரெகுலர்னா ஒழுங்கற்ற, பைனரி ஃபிஷன் எளிய ஒழுங்கற்ற இருசம பிளவு. நெக்ஸ்ட் டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன், டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷனா கிடைமட்ட இருசம பிளவு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன், சரிங்களா. லாங்கிடியூடினல் நீலச்சு இருசமப்பிளவுன்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஒன் இஸ் ஆப்ளிக் பைனரி ஃபிஷன். ஆப்ளிக் எப்படின்னா சாய்வு மட்டை, சரிங்களா. அந்த லைன் வந்து அந்த சாய்வாக இருக்கும். இப்போ அதை நான் பார்க்குறேன் எப்படின்ட்டு, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள்.
So come to the simple irregular binary fission. So here சிம்பிள் மீன்ஸ் எளிய, இர்ரெகுலர் மீன்ஸ் ஒழுங்கற்ற. சரிங்களா, இது ஷேப் என்ன வடிவத்தில் இருக்குன்னே தெரியாது. பைனரி ஃபிஷனை இரு சமப்பிளவு. சரிங்களா, எளிய ஒழுங்கற்ற இரு சமப்பிளவுன்னு சொல்லுவோம் தமிழில். இட் இஸ் சீன் இன் அமீபா. ஓகே, ஸோ சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன் ஹிட் இன் சக்ஸஸ் இன் அமீபா. ஸோ அமீபா லைக் irregular shaped organism, okay, doing this scale of irregular binary fission. Okay, so the amoeba like irregular shaped, irregularனா ஒழுங்கற்ற, அது என்ன ஷேப்லுக்குன்னே தெரியாது. சில சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அமீபா லைக் irregular shaped organism வேர் த பிளான் ஆஃப் டிவிஷன். சரிங்களா, பிளான் ஆஃப் டிவிஷன் படம் போகிறோம் பாருங்கள். see the diagram. This is amoeba. This is what? Amoeba. So this is irregular, isn't it? So where the plan is actually for, where the division plans actually start. நீங்கள் நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு தோணு தெரியுமா? தெரியாது. இங்கே உருவாகலாம், இல்லை இங்கே உருவாகலாம், இல்லை இந்த இடத்துல உருவாகலாம், இல்லை இந்த இடத்துல உருவாகலாம், எங்கே வேணாலும் உருவாகலாம். திஸ் இஸ் அமீபா. ஓகே, பிளான்னா அந்த அனிமலை ரெண்டாக பிடிக்கக்கூடிய பள்ளம், ஒரு பிளான் மட்டம்னு சொல்லுவோம், பிரிக்கக்கூடிய கோடு. சரிங்களா, அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியாது. வாங்க உள்ளே போகலாம், அதுக்கு பின்னாடி டீப்பாக இருக்குது படத்தோட பார்க்கலாம். சிம்பிள் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு இல்லைங்களா பாரு. ஸோ வேர் த பிளான் ஆஃப் டிவிஷன், அந்த அமீபாவை ரெண்டாக பிரிக்கக்கூடிய அந்த பள்ளம் குரு பிளான். வேர் த பிளான் ஆஃப் டிவிஷன் இஸ் ஹார்ட் டு அப்சர்வ். ஹார்ட்டுன்னு ரொம்ப கடினம். அந்த பிளான், அந்த குரு பள்ளத்தை லைனை கண்டுபிடிக்கிறது, பார்ப்பது என்பது மிக கடினமான செயல். ஓகே, ஸோ ஹியர் த கான்ட்ராக்டைல் வேக்யூல். சரிங்களா, த கான்ட்ராக்டைல் வேக்யூல் ஹியர் என்ன ஆகும்? ஸோ கான்ட்ராக்டைல் வேக்யூல். சரிங்களா, சுருங்கு நுண்குமிழ் சொல்லுவோம். கான்ட்ராக்ஷனாக சுருங்குதல். ஸோ அந்த அமீபா, we can see the amoeba contain contractile vacuole. So at the time of simple irregular binary fission, the contractile vacuole, சுருங்கு நுண்குமிழ்கள், வேக்யூல்னா குமிழ்கள், the contractile vacuoles cease to function and disappear. சரிங்களா, ஸோ தன்னுடைய ஃபங்க்ஷனை நிறுத்தி கொள்கிறது. கான்ட்ராக்டைல் வேக்யூலுக்குன்னு சில ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் செய்யாது, செயலிழந்து விடுகிறது. சீஸ்னா நின்று விடுதல் அல்லது தன் பணியை நிறுத்தி அல்லது செயலிழந்து விடுகிறது. ஃபைனலி டிஸப்பியர், ஃபைனலாக காணாமல் போய்விடுது. ஸோ த கான்ட்ராக்டைல் வேக்யூல் சீஸ் டு ஃபங்க்ஷன், ஃபைனலி டிஸப்பியர். இப்போ கான்ட்ராக்டைல் வேக்யூல், ஸோ இந்த சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன் என்ன காணாமல் போயிடும். ஸோ ஹியர் then followed by nucleate disintegrate, nucleoli. ஓகே, ஸோ நியூக்ளியோலை டிஸ்இன்டகிரேட். சரிங்களா, அது சிதைந்து விடுகிறது. அப்போ கான்ட்ராக்டைல் வேக்யூல் வந்து ஃபஸ்ட் என்னாச்சுங்க, சீஸ் ஆகி ஃபங்க்ஷனை லூஸ் ஆகி, ரெண்டாவது டிஸப்பியர் ஆச்சு. ஒன்று வந்து அது செயல் வந்துருச்சு. ரெண்டாவது கூடவே நியூக்ளியோலை, நாட் நியூக்ளியஸ், நியூக்ளியோலைங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. சரிங்களா, தேட் ஆல்சோ டிஸ்இன்டகிரேட், அதுவும் சிதைந்து விடுகிறது. ஓகே, ஸோ தென் ஃபைனல் ஸ்டெப் இஸ் நியூக்ளியஸ் டிவைட்ஸ் மைட்டாட்டிக்லி. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நியூக்ளியஸ் டிவைட்ஸ் மைட்டாட்டிக்லினா அது ஒரு செல் பிரிதலுடைய டைப்ஸ், செல் டிவிஷனுடைய ஒரு டைப்ஸ். ஸோ ஆல்ரெடி யூனோ different kind of cell division. Okay, what are that? Mitosis, amitosis, mitosis, meiosis. Okay, so here, so simple irregular binary fission, the amoeba take a mitotic division. So through mitotic division, nucleus divides. Okay, so nucleus divides mitotically. So then the cells then constitute. அதுக்கடுத்து பார்த்து நியூக்ளியஸ் டிவைட் உடனே அந்த பேரண்ட்டு அமீபா இருக்குல்லையே, அதனுடைய பாடியில் குறிப்பிட்ட இடத்துல வந்து சுருக்கம் ஏற்படுகிறது. செல் கன்ஸ்டிட், அந்த அமீபாவினுடைய பாடி கன்ஸ்டிட் சுருங்குகிறது. இந்த மிடில், அதாவது மையப்பகுதியில் படத்தில் காட்டுறேன். ஸோ ஃபைனலி த சைட்டோபிளாசம் டிவைட். சரிங்களா, அப்படியே கூடவே என்ன ஆயிரும், ஸோ நியூக்ளியஸ் டிவைட் உடனே, ஸோ கேரியோகைனசிஸ் ப்ராசஸ் நடந்த உடனே தென் ஃபாலோட் பை சைட்டோகைனசிஸ், சைட்டோபிளாசம் டிவைட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் டூ டாட்டர் செல்ஸ், ரெண்டு இளம் சேய்களை உருவாக்குகிறது. அந்த படத்தை பார்த்துல வாங்க, உங்களை பற்றி ஈஸியாக புரியும். லிசன், this is what simple irregular binary fission. Okay, எளிய this kind of simple irregular binary fission hit in amoeba like organism. This is direct amoeba. See the picture. So see that this is amoeba, this is contractile vacuole. So before, this is the normal amoeba.
this is contractile vacuole, this is nucleus, so hyaline area. Okay, this is hyaline area, this is what? Amoeba. So the amoeba next begin the simple irregular pinufation. So this is a beginning part. இது வந்து தொடக்க பகுதி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் இந்த நியூக்ளியஸ் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த நியூக்ளியஸுடைய சென்டர் பார்ட்டில் பாருங்கள் என்ன ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் சென்டர் பார்ட்டில் குரோமோசோம் வந்து கண்டென்ஸ் ஆகிருக்கு. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள், சரிங்களா. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வந்து இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது இது. ஸோ ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜ், இது அடுத்த ஸ்டேஜ். இதில் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் 2 நியூக்ளியஸில் 2 செப்பரேட் ஆகிடுச்சிங்களா. இது கான்ட்ராக்டைல் வேக்யூல், இது கான்ட்ராக்டைல். ஸோ இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம், 2 தனித்தனி பிரிஞ்சிருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டென்ஸாக ஒன்றா இருந்துச்சு, ஸ்பைரலி அரேஞ்சாக இருந்துச்சு, இப்போ 2 பிரிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் என்னட்டு. நெக்ஸ்ட் ஸ்டெப், திஸ் இஸ் அமீபா, சரிங்களா. ஸோ இப்போ இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அமீபா, இதில் இந்த குரோமோசோமுக்கு 2 குரோமோசோமுக்கு இடையில் நியூக்ளியஸ், இது மொத்தமாக நியூக்ளியஸு, இது வந்து என்னது அமீபா. ஸோ சென்டர் பார்ட்டில் 2 குரோமோசோம் மேலே ஒன்று கீழே ஒன்று ஃபார்ம் ஆச்சுங்களா. இந்த குரோமோசோம் 2 இணைக்கிறதுக்கு ஸ்பிண்டில் ஃபெயில் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சென்டர் ரீஜியனில் இங்கே பாருங்கள் இப்படி ஃபார்ம் ஆன உடனே, ஸோ இப்போ இதுலேருந்து இது வந்து சென்டர் மிட் லைனில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்குது பாருங்கள். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம், இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா சுருக்கம் ஏற்படுது மிட் லைனில். கரெக்டாக இந்த இடத்துலைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு மிட் லைன் என்ன, அதுங்க ஒரு சுருக்கம் ஏற்படுது, ஒரு சின்ன கான்ட்ராக்ஷன் ஏற்படுது, கன்ஸ்ட்ரக்ஷன் சுருக்கம் ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போது இது ஒரு அமீபா மாறிடும், இது வந்து 2வது அமீபா மாறிடும், இது ஃபர்ஸ்ட் அமீபா, சரிங்களா. பாருங்கள், ஸோ இடையில வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சுருக்கம் ஏற்படுது ஒரு சென்ட்ரல் மிட் லைனில் மையப்பகுதியில். ஸோ அப்போ இது ஒரு அமீபா மாறிடுச்சு. 1, this is 2, isn't it? ஸோ 2 அமீபா நம்மளுக்கு கிடச்சிக்குது பாருங்கள். அண்டர்ஸ்டுட். ஸோ this diagram sometime has 3 mark or 2 mark. So sometime this entire question with explanation with the diagram expect as 5 mark. Okay, 5 mark கேட்கலாம், simple elaboration. So next heading is transverse binary fission. Okay, so transverse means what? கிடைமட்ட இரு சமப்பிளவு. Okay, so the binary fission, the division start with the help of plan. சரிங்களா, அந்த வரிக்கோடு எங்கே தொடங்குதோ, அந்த பிளவு மட்டம் பிளான் எங்கே தொடங்குதோ அந்த இடத்துலேருந்து என்ன தொடங்கும் நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு அந்த ஆர்கானிஸ் டிவிஷன் வந்து தொடங்குது. அதனால் பிளான் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பிளானுடைய அடிப்படையில் தான் பிரிச்சுருக்கிறோம். அந்த வரி பள்ளம் குரு அந்த பள்ளத்தை எப்படி பிரிச்சு பாரு. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன், கிடைமட்ட இருசம், இது 2வது டைப்ஸ், சரிங்களா. கிடைமட்ட டிரான்ஸ்வர்ஸ், கிடைமட்ட இருசம பிளவு. ஸோ த பிளான் ஆஃப் டிவிஷன், சரிங்களா. அந்த அனிமலை 2ஆக பிரிக்கக்கூடிய அந்த குரு பள்ளம் லைன், மிட் லைன் வந்து பிளான்னா அந்த பள்ளம் அல்லது மட்டம்னு சொல்லுவோம். அந்த பள்ளம், அந்த லைனானது பிளான் ஆஃப் த டிவிஷன், சரிங்களா. அந்த பள்ளமானது ரன்ஸ் எல்லாம் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ். டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ்னால் கிடைமட்டமாக, நான் படத்தில் காட்டுறேன், சரிங்களா. அதாவது இந்த மார்க்குன்னு வைங்க, இப்படி இப்போ இது ஒரு ஆர்கானிசம்னு வைங்க, திஸ் இஸ் ஆர்கானிசம். இதில் வந்து அந்த குரு பள்ளம், இந்த அனிமல்ஸை 2ஆக பிரி, இந்த ஆர்கானிசத்தை 2ஆக டிவைட் பண்ணக்கூடிய அந்த லைன்ஸ் எங்கே வரும்னா, ஸோ பிகின் ஃப்ரம் ஒன் ஆங்கிள் டு அனதர், இப்படி போகும். இது வந்து டிரான்ஸ்வர்ஸ். ஓகே, லிசன். ஸோ அந்த டிரான்ஸ்வர்ஸ்னால் கிடைமட்ட அச்சில் தொடங்குகிறது அந்த இண்டிவிஜுவல்ஸ். எக்ஸாம்பிள் பேரமேசியம் அண்ட் பிளானேரியா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 1 mark question noted. பேரமேசியம் அண்ட் பிளானேரியா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பேரமேசியா பிளானேரியா, ஸோ டிட்டிய டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். Okay, so for example, if you take paramecium, in paramecium macronucleus divides amitosis, same time micronucleus divides mitosis. So we can see the paramecium contain 2 nucleus, 2 உட்கரு வச்சிருக்குது, 2 nucleus. So one of the nucleus is large size, another one is smaller size. So large nucleus is called macronucleus, smaller nucleus is called micronucleus. Okay, so here before enter into transverse binary fission, so the paramecium doing a kind of division. What are that? So macronucleus proceed amitosis. So அந்த macronucleus பார்த்தீங்கன்னா amitosis அப்படிங்கிற செல் டிவிஷனை யூஸ் பண்ணி நியூக்ளியஸை உடைக்கும். சேம் டைம்ஸ் மைக்ரோ நியூக்ளியஸ் வந்து மைட்டாசிஸ் அப்படிங்கிற அந்த செல் டிவிஷனை யூஸ் பண்ணி அந்த மைக்ரோ நியூக்ளியஸை உடைக்கும். ஓகே, ஸோ மைக்ரோ நியூக்ளியஸ் டிவைட்ஸ் பை மைட்டாசிஸ், மைக்ரோ
So macronucleus divides by amitosis, micronucleus divided by mitosis. Okay, see the picture. This is paramecium, isn't it? This is paramecium. Listen. This is paramecium. This contain micronucleus, isn't it? This is what? This is micronucleus, isn't it? Micronucleus. This is what? Macronucleus. So macro means large size. This is smaller nucleus, micronucleus, isn't it? This is what? Micronucleus. So then this is normal paramecium. So this begin the first stages of transverse binary fission. This is the first preparative phase. Here first oral growth disappear. சரிங்களா, வாய்க்குழி பள்ளம்னு சொல்லும். எது டிசப்பியர் ஆகுதுங்க? ஓரல் குரு அப்படின்னா வாய் வரி பள்ளம்னு தமிழ் சொல்லுவோம். வாய் வரி பள்ளம் டிசப்பியர், காணாமல் போச்சு. ஸோ அந்த மைக்ரோ நியூக்ளியஸ் டிவைட் பை ஏ மைட்டாட்டிக்கலி கொடுத்துருங்களா. அதே மாதிரி மேக்ரோ நியூக்ளியஸ் டிவைட் பை ஏ மைட்டாட்டிக்கலி, மைக்ரோ நியூக்ளியஸ் டிவைட் பை மைட்டாட்டிக்கலி. டிவைட் ஆகுதுங்களா? பாருங்கள், ரெண்டு பாருங்கள். இது மேக்ரோ நியூக்ளியஸ், இது மைக்ரோ நியூக்ளியஸ். ஸோ இங்கே வந்து இந்த ஓரல் குரோன்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இது டிசிப்பர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது. நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இதெல்லாம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு பாருங்கள். மைக்ரோனிஸ் மேக்ரோனிஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சுங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது புதிய நியூ ஓரல் குரோ ஃபார்ம் ஆகிருக்குங்களா. ஸோ புதிய வாய்வரி புள்ளம் உருவாதல். ஓகே, ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நியூ ஓரல் குரோ ஃபார்மிங். சரிங்களா, ரெண்டு ஃபார்ம் ஆகிருக்கு பாரு. ஸோ மேலே ஒரு நியூ ஓரல் குரூ, வாய் வரி பள்ளம், குருனா பள்ளம், ஓரல்னா வாய், மவுத். சரிங்களா, மேலே நியூ ஓரல் குரூ ஃபார்மிங் ஹியர். சரிங்களா, திஸ் நியூ ஓரல், ரெண்டு ஓரல் குரூ ஃபார்ம் ஆகுது இதில். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபிஷன் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா. அப்போ ஃபார்ம் ஆன உடனே இது எப்படி பிரியும்னு இப்படித்தான் உடையும். இப்படி உடஞ்சிருங்க. இது ஒரு ஆர்கானிசமாக மாறிடும், இது வந்து ஒரு ஆர்கானிசமாக மாறிடும். புரிஞ்சுங்களா? அதுதான். ஸோ இந்த ஓரல் குரூ வந்து இந்த பேரமேசியத்துக்கு வேணும். ஸோ இந்த சரிங்களா, இந்த ஓரல் குரூ வந்து இந்த பேரமேசியத்துக்கு வேணும். ஓகே, அதனால் ரெண்டு ஓரல் குரூ ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ கான்ட்ராக்டைல் வெஹிக்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. புதிய சுருங்கு நுண்குமிழ் இந்த பேரமேசியத்தில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ தென் ஸோ த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்சுவலி இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. ஸோ திஸ் ஹால்ஃப் டெவலப் இன்ட்டு ஒன் பாரமேசியம். ஓகே, ஸோ திஸ் ஹால்ஃப் டெவலப் இன்ட்டு another one paramecium, isn't it? So how many actually formed? So 2 paramecium actually formed. Okay, so this is transfer by motion, nothing but so the plan formed at the transverse axis. இப்படி கிடைமட்டமாக போச்சுன்னா, அப்படி இல்லாமல் மேலேருந்து வந்துச்சுன்னா அது வந்து லாங்கிட்யூட்னு சொல்லுவோம். அதை அடுத்து தலை பார்க்கலாம். இப்போ டயக்ராம் புரிஞ்சுங்களா? ஸோ டயக்ராமில் சேர்த்து 5 மார்க்கு 3 மார்க் கேட்போம். டயக்ராம் எடுத்து 3 மார்க் பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் transverse binary fission. Next heading is what? Transverse binary fission. So longitudinal binary fission. Longitudinal binary fission means சரிங்களா, தமிழ் என்ன சொல்லும்னா நீள்மட்ட இருசம பிளவு. நீள்மட்டம் டயக்ராம் போகிறோம் பாருங்க. அதாவது இது ஒரு ஆர்கானிசம்னு எடுத்துங்க. இது ஒரு ஆர்கானிசம்னா அந்த பிளான் ஆஃப் டிவிஷன் எங்கே தொடங்குனா இப்படி மேலேருந்து கீழே வரும். ஃப்ரம் ஒன் ஆக்சிஸ் டு அனதர் ஆக்சிஸ். மேலேருந்து கீழே அந்த பிளான் வந்துச்சுன்னா ஓகே. இப்போ நான் அப்பர் டு லோயர், த லைன் பாசஸ் ஃப்ரம் அப்பர் டு லோயர். மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா தட் இஸ் கால் வாட்? நீள்மட்ட இருசம பிளவு. ஓகே, longitudinal binary fission. Come to see part. So longitudinal binary fission is the nucleus and the cytoplasm divide. nucleusum cytoplasm எந்த ஃபார்மேட்டில் டிவைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா longitudinal axis of the organism. அந்த ஆர்கானிசனுடைய நீள் அச்சுவாட்டில் மேலேருந்து கீழ் வாக்கில் டிவைட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் in flagellate the flagellum is retained usually by one dotted cells. சரிங்களா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ஸோ இன் ஃப்ளாஜலேட் கசையிலை கொண்ட உயிரினங்கள் தெரியும் இல்லைங்களா? கசையிலை உயிரினங்கள் அந்த முன்னாடி வந்து அந்த சென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்கும். இப்போ ஆக்சுவலாக வந்து யூக்ளினா சொல்லலாம்.
யூக்ளினா பெஸ்ட் எக்ஸாம்பிள். யூக்ளினா ஒரு ஃப்ளாஜலேட், சரி, ஃப்ளாஜலத்தை கொண்ட உயிரி. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரீப்ரொடக்ஷன் நடந்து, இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன் நடந்துச்சுன்னா அதில் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பாருங்க. ஸோ த ஃப்ளாஜலம் இஸ் ரிட்டையர்ட் யூஸ்வலி பை ஒன் டாட்டர் செல். ஸோ இந்த யூக்ளினாவில், சரி, யூக்ளினா ஹிட்டிய லாங்கிடியூட் பேரண்ட் யூக்ளினா டிட்டிய ஹிட்டிய லாங்கிடியூட் பைனரி ஃபிஷன். ஸோ ஃபைனலி 2 young euglena actually formed, offsprings are formed. On the offspring, one of the offspring contain flagellum, another one does not have. How will they form a flagellum? What happen inside that? Listen, கவனி. ஸோ அப்போது அந்த உருவான ஆஃப்ஸ்ப்ரிங்கில் ஒரு யூக்ளினாவில் ஃப்ளாஜலம் இருக்கும், இன்னொன்றில் ஃப்ளாஜலம் கிடையாது. அப்போது எந்த அமீபா, சரி, எந்த யூக்ளினாவில் அந்த பிறந்த ஆஃப்ஸ்ப்ரிங்கில் 2 ஆஃப்ஸ்ப்ரிங்கிறது ஒன்றில் ஃப்ளாஜலம் இருக்குது, ஸோ இன்னொன்றில் ஃப்ளாஜலம் இருக்காது. அந்த ஃப்ளாஜலம் இல்லாத யூக்ளினா எப்படி வந்து ஃப்ளாஜலத்தை ஃபார்ம் பண்ணுது? அதில் ஒரு சின்ன ப்ராசஸ் நடக்குதுங்க. ஸோ தட் கைண்ட் ஆஃப் நியூலி அரைவ்டு யூக்ளினா கண்டைன் பேசல் கிரானியூல். எனக்கு இதில் பேசல் அடிப்படை துகளுக்கு தேட் பேசல் கிரானியூல் இம்மீடியட்லி, ஓகே, ஸோ டெவலப் ஏ ஃப்ளாஜெல்லம். சரிங்களா? ஒன்னொன்றில் வந்து ஆட்டோமேட்டிக் இப்போ 2 யங் ஆஃப்ஸ்ப்ரிங் வருது, 2 குட்டி யூக்ளினா வருது. ஒன்றில் பிறக்கும் போதே அந்த ஃப்ளாஜலம் இருக்குது, இன்னொன்றில் இருக்காது. அந்த இல்லாததில் யாருடைய உதவியால் ஃப்ளாஜலம் ஃபார்ம் ஆகுது? இல்லாத அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்கில் பேசல் கிரானினோடு தான் வந்து உருவாக்கி கொடுக்குது. கவனி. ஸோ ஃப்ளாஜலம் இஸ் ரிட்டையர்ட் யூஸ்வலி ஒன் டாட்டர் செல். த பேசல் கிரான் இஸ் டிவைட் இன்டு 2. அதில் பேசல் கிரானியூல் பார்த்தீங்கன்னா 2ஆக உடையுது. ஸோ த நியூ பேசல் கிரானியூல் ஃபார்ம்ஸ் தி ஃப்ளாஜெல்லம். புரிஞ்சுங்களா? இப்போ அது நியூ பேசல் கிரானியூல் என்ன பண்ணும்? பேரண்டில் இந்த நியூ பேசல் கிரானியூல் வந்து 2ஆக உடஞ்சி, ஸோ அதுலேருந்து என்ன ஆகும்? ஃப்ளாஜெல்லம் ஃபார்ம் ஆகுது. பேசல் கிரானியூல் அடிப்படை தொழில் சொல்லும். ஸோ திஸ் பேசல் கிரானியூல் ஃபார்ம்ஸ் தி ஃப்ளாஜெல்லம் இன் தி அதர் டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ். எக்ஸாம்பிள், Vorticella euglena. See the picture. So this is what? Euglena. See this is nucleus area. So first chromosome found inside the nucleus, nuclear also found, nucleus, commonly nucleus. This is structure of euglena. So the euglena first, then enter into euglena, then enter into euglena, then enter into next beginning stage. What are that means? So long term binary fission. In this section 2 flagellum actually formed. Okay, so here the nucleus inside chromatid means condensed part of chromosome condensed கெட்டியாக இருக்கும், கடினமாக இருக்கும், அதில் ஒன்று இணைஞ்சு கடினமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜஸ் நடக்குது. அடுத்த ஸ்டேஜ் போகும்போது குரோமோசோமுக்கு கடையில் ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ ரெண்டு யூக்ளினாக்கு 2 ஃப்ளாஜெல்லம், இது ஒரு ஃப்ளாஜெல்லம், இது ஒரு ஃப்ளாஜெல்லம், இது ஒரு ஃப்ளாஜெல்லம், 2 ஃப்ளாஜெல்லம் இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல அந்த குரு பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னா, அதாவது இப்படி மேலேருந்து கீழே வருங்க. இப்படி மேலேருந்து கீழே வருங்க, இப்படி பிரிக்கும், இந்த மாதிரி வரும். சரிங்களா? திஸ் இஸ் கால் வாட்? லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன் நீலச்சு. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், மேலேருந்து அப்படியே என்ன இது ஃபார்ம் ஆகுது. அதுக்கு இது அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 யூக்ளினா மாதிரியே பேரண்ட் பாடியே தெரியுது பாருங்கள். லாங்கிடியூடினல் ஃபர்ரோ. சரிங்களா? நீள்மட்ட பள்ளம் ஃபர்ரோ, ஒரு பள்ளம் உருவாகி வரும், ஃபர்ரோ ஒரு வரிக்கோடு உருவாகி பாருங்க. இதுலேருந்து அப்படியே கீழே வரும், அப்படியே லைன் என்னாகும்? இங்கேருந்து அப்படியே லைன் டேரெக்டாக அப்படி கீழே வருங்க. ஓகே, லாங்கிடியூட் பைனரி ஃபிஷன். ஸோ ஃபைனலி ஸோ திஸ் பார்ட் டெவலப்மெண்ட்டு திஸ், இது ஒன்று. ஸோ திஸ் பார்ட் டெவலப்மெண்ட் திஸ் நியூ ஆஃப்ஸ்ப்ரிங். ஓகே, இப்போ 2 ஆஃப்ஸ்ப்ரிங் வச்சு பாரு, 2 யூக்ளினா வந்துருக்குது பாருங்க. இது 2வது யூக்ளினா. ஸோ 2 யூக்ளினா ஆக்சுவலி ஃபார்ம். திஸ் இஸ் கால் வாட்? ஸோ அப்போ எப்படி வருதுங்க வரிக்கோடு? இந்த பிளான் வந்து மேலேருந்து கீழே வருதுங்க இப்படி. அப்போ இது ஒரு அமீபாவை மாறிடும், சரி, இது ஒரு யூக்ளினாவை மாறிடும். திஸ் ஆல்சோ அனதர் ஒன் யூக்ளினா. ஓகே, ஸோ திஸ் இஸ் லாங்கிடியூட் பைனரி ஃபிஷன் ஹிட் இன் யூக்ளினா. லாஸ்ட் டாபிக் இஸ் ஆப்ளிக் பைனரி ஃபிஷன். ஸோ ஆப்ளிக் மீன்ஸ் வாட்? ஸோ த பிளான் அப்பியர் இன் ஆப்ளிக் பொசிஷன். இப்படி சாய்வு மட்டமாக போகும். இப்படி வந்தால் லாங்கிடியூடினல், இப்படி போச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ட்ரான்ஸ்ஃபர்னு சொன்னோம். திஸ் கால்ட். ஸோ திஸ் லைன் indicate actually longitudinal. So this line indicate transverse. So this is oblique, சாய்வாக செல்கிறது அந்த பிளான்.
ஓகே, டிவைடிங் பிளான் வந்து சாய்வாக செல்கிறது. ஸோ இன் ஆப்ளரிக் பைனரி ஃபிஷன் பிளான் ஆஃப் டிவிஷன் இஸ் ஆப்ளிக். சரிங்களா, ஆப்ளிக்னா சாய்வாக, சாய்வு மட்டத்தில் ஏற்படுகிறது. எக்ஸாம்பிள் சீன் இன் டைனோஃப்ளஜலேட். ஓகே, டைனோஃப்ளஜலேட். ஓகே, டைனோஃப்ளஜலேட்னு சொல்லுவோம். டைனோஃப்ளஜலேட் அப்படின்னா என்ன சொல்லுங்க தமிழில்? டைனோஃப்ளஜலேட்னு சொல்லுவோம். 2 ஃப்ளாஜல் இருக்கும், டைனோஃப்ளஜலேட். எக்ஸாம்பிள் செராஷியம். எக்ஸாம்பிள் வாட்? செராஷியம். லிசன், திஸ் இஸ் ஒன் ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ த பிளான் ஆஃப் டிவிஷன் பிகின் அட் ஆப்ளிக். இப்படி உருவாகும். திஸ் இஸ் ஆப்ளிக். ஸோ திஸ் லைன் இண்டிகேட் வாட்? ஆப்ளிக். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டுட். ஸோ these types of binary fission very important 5 mark question. So each subheading carry 3 mark. Okay, so note it, study thoroughly. So today's section is over. We will meet next video. So keep watching, continually watching our channel Tamil Zoology Planet. So today's section is over. We will meet next video, next heading, different expression. Thank you. Keep watching.